நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போக டைரக்டர் அவகிட்ட வந்து நீங்க 2 பேரும் கேஷுவலா நடந்துக்கோங்க, நாங்க மானிட்டர் வழியா உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்போம்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற சாமகி பேசுறத மைக் மூலமா கேட்கிற ஜோவும் அவளை மானிட்டர் பண்ணிட்டே அவளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறான். அந்த பார்க்ல சாமகி மட்டும் தனியா உட்காந்துருக்க ஹீரோ அவளை பார்க்க ஒரு சைக்கிள்ல நிறைய பலூன்ஸோட வாரான். அப்ப ஹீரோ நான் ஒன்ன பார்க்க தான் வரேன்னு சாமகி கிட்ட சொல்ல அவளும் மேப்பிள் மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கிறேன்னு அவனுக்கு அடையாளம் சொல்றா. இவங்க 2 பேர் சொல்றத ஒரு வேர்ட் கூட மிஸ் ஆகாம டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றதுதான் ஜூவோட வேலை. பட் அவனா எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்லக்கூடாது. அப்போ ஹீரோவும் நானே உன் முன்னாடி வந்து நிக்கிறது ஃபன்னா இருக்காது, சோ நீயே என்ன தேடி வான்னு சொல்லிட்டு ரெட் பலூனுக்கு கீழே தான் நான் இருக்கிறேன்னு சொல்றான். சாமுகியும் அவன் எங்க இருப்பான்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தேட தூரத்துல ஒரு ரெட் பலூன் தெரியுது. அவளும் அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிட்டோம்னு வேகமா அதை ஃபாலோ பண்ணிட்டே ஓடுறா. இப்ப அந்த ரெட் பலூன் தெரிஞ்ச இடத்துக்கு கீழே வந்தாலும் அங்க ஹீரோவை காணோம். அப்ப மறுபடியும் தூரத்துல ஒரு ப்ளூ பலூன் தெரிய அதுக்கு கீழே தான் இருக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். ஆல்ரெடி ஓடி வந்ததால டயர்ட் ஆகின சாமுகி அவன் ஏன் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு விடாம வேகமா ஓடுறா. இப்ப மறுபடியும் ஹீரோ அந்த ப்ளூ பலூனுக்கு கீழே இல்ல. அதனால ஜூவும் ஹீரோ சாமுகி மேல உள்ள கோவத்துல தான் அப்படி பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோவப்படுறான்.